ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இன்றைக்கி பதிவில் பார்த்திங்க அப்படின்னா 2 டவர் பாக்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். அதோட ஆடியோ டெஸ்டிங் வரும். நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணி பாருங்கள், அதை பற்றி பார்க்கலாம். இந்த டவரோட டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டவர் பாக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்ப் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.1 டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த டவரோட ஹைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 அடி ஹைட்டில் வரும். இந்த டவரில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் டியூட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் லைவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஆடியோ தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டவர் பாக்ஸை உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த டைப்பில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இல்லை இன்னொரு டைப் உங்களுக்கு காட்டுறேன், அது பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். 2 பாக்ஸுக்கும் ஒரே தான். ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்க டிசைன் வந்து இது பிடிச்சிருக்குங்களா, இல்லை இந்த மாதிரி டைப்பில் ஓகேங்களா, இல்லை எப்படி இருந்தால் ஓகேங்களா. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் வந்து ஒரு மேட்டில் ஒரு க்ரே கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டிங் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இந்த டைப்பில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இல்லை இந்த டைப்பில் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டவர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவர் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. அப்போ டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி எதுவும் ரேட்டு பற்றி நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக வந்து நீங்கள் குவாலிட்டியான பொருள் வாங்கவே முடியாது. ரேட்டு எங்கே கம்மியாக இருக்குதோ அப்போ அதனோட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பிராண்டோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். தெளிவான ஒரு ஆடியோ. இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி டவருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து சூப்பராக வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து 2.1 மட்டும்தான். இதில் வந்து 5.1 கிடையாது. வேணும் அப்படின்னா இதே கான்செப்டில் ஒரு 5.1 செட்டப் ரெடி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக தான் வரும். இது என்னோடய டெமோக்காக 2 டவர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது எப்படி வேலை செய்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதோட ஹைட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 அடி வரும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 டவர் இந்த பக்கம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்பீக்கர் 6 இன்ச்சு வேணும், 8 இன்ச்சு வேணும், 10 இன்ச்சு வேணும், லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. அதோட இந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கரு, இதுக்கு பேர் எதுவுமே இருக்காதுங்க. இது மாதிரி இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி எனக்கு இந்த ஸ்பீக்கர் கிடச்சிச்சு. நான் டெமோக்காக வாங்கி செக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்பீக்கரோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நான் வந்து இதை ஒரு டவராக ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணி பார்த்துருக்குறேன்.
இந்த பாக்ஸுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதாவது சிஎன்சி மிஷினில் வந்து இந்த ப்ளைவுட்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆணி அடிச்சிருக்காது. ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்லாக்கில் வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணி எல்லாமே பேஸ்ட்டில் ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கும். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாக்ஸுக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உண்டானது என்ன நம்ம யூஸ் பண்ணுமோ பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பேஸ் வச்சா உதறாத மாதிரியும் நம்ம தெளிவாக ஒரு ஆடியோ வந்து நம்ம எடுத்துருக்குறோம். நீங்கள் பேஸ் வச்சு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சப்போட ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் சப்பே இல்லாமல் இந்த 2 டவரில் மட்டும் தாராளமாக நீங்கள் கேட்கும்போது சூப்பராக இருக்கும் ஆடியோ பர்ஃபார்மன்ஸு. என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். என்னோடய அடுத்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அடி ஹைட்டில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஹைட்டை கம்மி பண்ணி 2 ஊஃபரு ப்ளஸ் சென்டர் ஒரு டியூட்டர் போட்டு சரௌண்டுக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி என்னோடய பிளான் இருக்குது. அதுவும் ஒரு டெமோ நான் பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா நான் பண்ணி அந்த ரிசல்ட்டு எப்படிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வந்து நான் கஸ்டமருக்கு வந்து ரெஃபர் பண்ணணும். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்து கழிச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் வீடியோவை எடுத்துகிட்ருக்கிறேன். இது ஒன்லி 2.1 மட்டும்தான். 2 லெஃப்ட் ரைட்டு ஒரு சப்வூஃபர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 12 இன்ச் சப்வூஃபர் வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஆம்புன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான திங்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இந்த 2 டவரை நான் ஓப்பன் பிளேஸில் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்டிங் தனியாக நான் போடுறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். என்னோடய கடைக்கு வெளியில் நான் போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். அது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா அது செக்கிங் அப்போ நான் வெளியில் வச்சு தான் இதை வந்து நான் ஃபுல்லாகவே செக் பண்ணேன். பேஸ் எந்த அளவுக்கு எடுக்குது ஓப்பன் பிளேஸில் உதறாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பிளேஸில் வச்சு நான் செக் பண்ணேன். சூப்பரான ஒரு பேஸ் கிடைக்குது. ரெண்டு பாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் க்ளோஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வேணும்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் தெரியுற மாதிரி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் துணி போகிற மாதிரி தான் பிளான் பண்ணேன். அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணேன். இது ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாவது டிசைன் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அக்ரிலிக்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக வரும். இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அது நான் வந்து டெமோ பண்ணி பார்த்துட்றேன். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து ஏன்னா இந்த மாதிரி நான் டெமோ பண்ணுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் வேணும்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோஸ் தான் நான் போடுற மாதிரி ஐடியா. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் சேஞ்சஸ் பண்ணுவேன். அது அப்படியே ஒரு ஃபுல் செட்டப்பாக எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு 5 இன்ச்சு ஸ்பீக்கரு ப்ளஸ் வந்து ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் கொடுக்குற மாதிரி தான் என்னோடய பிளானு. அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் எல்லா டெமோ பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு நம்ம வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.